சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்த வார்த்தையை தியானித்து கடந்து செல்வோம். முதல் பகுதியை தியானிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவர் எதை தருவாரா? நன்மையானதை தருகிறவர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நம்மளும் பல வருஷம் தெய்வ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டா நம்ம எத்தனை வருஷம் விசுவாசி என்று சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் எத்தனை வருஷம் தெய்வ பிள்ளை என்று சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அன்றைக்கு ஒரு சகோதரிடத்துல கேட்டேன், நீங்க எவ்வளவு வருஷமா சபைக்கு போறீங்க கேட்டா, எங்களுடைய சந்ததியாய் நாங்க என்ன செய்கிறோம், சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தாத்தா எங்களுடைய பூட்டங்காலத்துல இருந்தெல்லாம் நாங்க என்ன செய்கிறோம், சபைக்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பல வருடங்களாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இன்னும் சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யல, வர முடியல. அதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தரணும். நம்ம நன்மையை தேடி 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 போய் ஆசீர்வாதத்தை தேடி நமக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யல, முயற்சி எடுத்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு நன்மையானதை என்ன செய்வாரா, தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் பகுதியிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மை என்று சொன்னால், நீங்க ஆங்கிலத்திலே நம்ம பார்த்தீங்க என்று சொன்னால் கிரேட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேட் என்று சொன்னால் நல்லது, நல்ல, நன்மை, நலமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல காரியங்களை, நல்லதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர், நலமானதை கொடுக்கிறவர். இல்லாவிட்டால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிற. உலகத்துல பாத்தீங்கன்னா உலக மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு 2 ஆசீர்வாதம் என்ன செய்கிறது, இருக்கிறது. 2 ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நன்மை எங்கிருந்து வருகிறது, அடுத்து வேதம் சொல்லுகிறது நன்மையை யார் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாருக்கு நன்மையை கொடுப்பார், எப்பொழுது நன்மையை கொடுப்பார். இப்படி தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு நம்ம வரப்போகிறோம். முதல்ல ஆண்டவர் நமக்கு நன்மையை தருகிற கர்த்தர், நல்ல காரியங்களை செய்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர், தீமையை நம்மை விட்டு அகற்றுகிறவர். அல்லேலூயா. தீமையை நம்மை விட்டு அகற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வாராம், விலக்கி காப்பார். இந்த வேத வசனங்கள்லாம் நம்ம வாக்குத்தத்தங்கள்லாம் வைத்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். வியாதி வந்ததுன்னா வியாதிக்குரிய வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம ஜெபிக்கணும். பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனைக்குரிய வாக்குத்தத்தங்களை வைத்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். பிரச்சனை என்று வியாதின்னு சொன்னா நமக்கு நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், குணமானீர்கள். அடுத்து வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில தடைகள் இருக்கும் என்று சொன்னா நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. வெண்கல கதவுகளை உடைத்து ஆண்டவர் நமக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். நமக்கென்று தடையாயிருக்கிற ஆசீர்வாதம், வெண்கல கதவு உடைஞ்சாதான் அங்க ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், பொக்கிஷத்தை எடுக்க முடியும். நிறைய பேங்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா லாக்கர் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த லாக்கரை திறந்தாதான் என்ன செய்ய முடியும், பின்னாடி இருக்கிற அந்த பொருட்களை, அந்த பொன்களை என்ன செய்ய முடியும், தங்கத்தையோ அந்த ஆபரணங்களை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அந்த லாக்கரை திறக்கல அப்படின்னா எடுக்க முடியாது. அதே போல நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை நம்ம உடைத்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். தடைகளை உடைத்து ஜெபிக்கிற போது நமக்காய் தேவன் வைத்திருக்கிற மறைவான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு அங்க கடல் தடையாய் இருந்தது. ஆண்டவர் கடலை என்ன செய்தார், விலக்கினார். இப்படி நிறைய காரியங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேத வசனங்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவரை நீ சொல்லி இருக்கிறீர் அல்லவா, இதன்படி என்ன செய்யும்? ஆண்டவரால மறுக்கவே என்ன செய்யாது? முடியாது. ஏன்னா வசனம் சொல்லி இருக்கலாம். வசனம் சொன்னதுக்கு அப்புறம் அவரால் என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருகிறவர். தேவ பிள்ளைகள் எப்போதுமே நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் சிறந்ததை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளைகள் எப்போதுமே நலமானதை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஏதோ கிடைச்சா போதும், ஏதோ வாழ்ந்தா போதும், இல்லவே இல்லை. இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம ஆசீர்வாதமா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆசீர்வாதமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது நன்மையானதை தருவார். 2 விதமான நன்மை இருக்கிறது. ஆதியாகமம் 49 அதிகாரம் 25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே பூமியின் மேலே உண்டாகும், கீழே ஆழத்திலே பூமியின் மேலே உண்டாகக்கூடியதான ஆசீர்வாதத்தை குறித்து சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை 3 பகுதியாய் நம்ம பிரித்தோம் என்று சொன்னால், 1 வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். 1 உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். 2வது கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். 3வது ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யோசேப்பை பார்த்து யாக்கோபு தன் குமாரரை கடைசி நேரத்திலே அழைத்து ஆசீர்வதிக்கிற போது சொன்னதான வார்த்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை கொடுக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நன்மையானதை மட்டும்தான் கொடுக்கிறவர். தீமையானதை ஒரு நாளும் கொடுக்கிறதில்லை. ஆனால் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல படைத்து வைத்திருந்தா, ஆனா அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு கட்டளை என்ன செய்தார்? கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஒன்று இருந்தது, ஆனா அதை நீங்க சாப்பிட கூடாதுன்னு தான் சொன்னார். நன்மையானதை மட்டும் நீங்க சாப்பிடுங்க, நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்க சாப்பிட கூடாதுன்னு ஆண்டவர் என்ன செய்தார்? சொன்னார். இன்னைக்கும் அப்படிதான் சொல்லுகிறார். நன்மையானதை தான் நான் தருவேன், ஆனா தீமையானதை தேடி நீங்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தீமையானதை நீங்க செய்யக்கூடாது. 1 உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பரலோக ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நம்ம உலக மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டு, அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான். பரலோக ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செய்யாது? கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும், இயேசுவுக்காய் வாழாத யாருக்கும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் கோடி வேணாலும் இருக்கட்டும், பல 1000 கோடி வேணாலும் இருக்கட்டும், ஆனா பரலோக ஆசீர்வாதம் அவனுக்கு கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அண்டண்டைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். நடத்தினாலும் நமக்கு பரலோக ஆசீர்வாதம் உண்டு. நமக்கு அண்டண்டைக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். சந்தித்தாலும் பரலோக ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, 1 உயர வானத்திலிருந்து உண்டாகும் நன்மை அல்லது ஆசீர்வாதம், உயர பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் உண்டு. பரலோகத்துல என்ன இருக்கிறது? பரலோகத்துல துக்கம் கிடையாது, வருத்தம் கிடையாது, பாடு கிடையாது, கண்ணீர் கிடையாது. ஆனால் அதே ஆசீர்வாதம் இந்த உலகத்திலேயும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்திலேயும் பரலோக ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். துக்கம் இல்லாமல் வாழலாம், கண்ணீர் இல்லாமல் வாழலாம், வேதனை இல்லாமல் வாழலாம், சந்தோஷமா என்ன செய்யலாம்? வாழலாம். அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அது நம்முடைய கரத்துல தான் இருக்கிறது. 2வது கீழே ஆழத்திலே உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம். கீழே ஆழம், பூமிக்கு கீழே நிறைய ஆசீர்வாதம் என்ன செய்து இருக்கிறது. பூமிக்கு கீழே என்னது இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் குறிப்பாய் தண்ணீர் என்ன செய்து இருக்கிறது. பூமிக்கு கீழே தான். நீங்க போர் போட்டா, நம்முடைய இந்தியாவில எங்க போர் போட்டாலும் என்ன செய்யும்? தண்ணி கிடைக்கும். வெளிநாட்டுல போய் எங்க போர் போட்டாலும் தண்ணி என்ன செய்யாது?
கிடைக்காது. அங்க அதற்கு பதிலாக பூமிக்கு கீழே மனுஷன் பயன்படுத்தக்கூடிய எரிவாயுக்கள் அங்கே என்ன செய்கிறது, கிடைக்கிறது. இந்தியாவில கூட நெய்வேலியில பார்த்தீங்கன்னு சொன்னா நிலக்கரி என்ன செய்து கிடைக்கிறது. அந்த நாட்கள்ல ட்ரெயின் எல்லாம் நிலக்கரியில தான் என்ன செய்தது, போனது. நிலக்கரியில மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். பொண்ணு எங்க இருக்கிறது, பூமிக்கு கீழே தான் என்ன செய்து இருக்கிறது. வெள்ளி எங்க இருக்கிறது, எல்லாமே இங்க இருந்து தான் என்ன செய்கிறது, வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வைடூரியம் அல்லனா நீங்க கோமதேக கற்கள், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே என்ன செய்யலாம், போகலாம். எல்லாமே பூமிக்கு கீழே தான் என்ன செய்து இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பூமிக்கு கீழே, அதாவது கீழே பூமிக்கு அடியிலேயும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அடுத்து பூமிக்கு மேல, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த பூமிக்கு மேலதான் மூணாவது சொல்லுகிறது, ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல மனுஷனுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது. தேவன் நம்மை நன்மையினால் நிரப்புகிறவர். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம நினைச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. பூமியில எல்லாமே நமக்கு இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது, பூமிக்கு ஆழத்துல இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சு அதுல திருப்தியா இருந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பரலோக நன்மையும் நமக்கு என்ன செய்யணும், வேணும். பரலோக நன்மை இல்லாம இந்த பூமிக்குரிய நன்மை இருப்பதினால எந்த பயனும் இல்லை. பூமிக்குரிய நன்மையும் வேணும், பரலோக நன்மையும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவதற்கு போதுமானவர். இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கணும். கர்த்தர் நன்மையானதை மட்டும்தான் தருகிறவர். கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் அது நன்மைக்காகவே என்ன செய்கிறவர், நீங்க அடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 1 அதிகாரம் 3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. பூமிக்குரிய நன்மை, பூமியில உங்களை ஆண்டவர் செழிப்பாய் வைப்பார், வாழாக்காமல் தலையாக்குவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தை குறித்து, பரலோக ஆசீர்வாதத்தை குறித்து என்ன செஞ்சிருவாங்க, சொல்லாமல் போய்விடுவார்கள். கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் நன்மையானதை கொடுத்தா உலக நன்மை மாத்திரமல்ல, பரலோக நன்மையும் அவர் கொடுக்கிறவர். இங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் நம்ம ஒரு நாள் சிந்திக்க கூடாது. தேவ பிள்ளைகள் இந்த மாதத்துல நீங்க நன்றாய் அறிந்து கொள்ளணும், நம்முடைய சிந்தை பூமிக்குரியது மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பூமிக்குரியதுக்கு மேல நம்ம ஒரு நாளும் மனசை என்ன செய்யக்கூடாதா, வைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல உங்க மனசை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரா, சந்தோஷம். தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரா, சந்தோஷம். ஆனா அதின் மேல நம்முடைய மனசை என்ன செய்யக்கூடாதான், செலுத்தக்கூடாது. அப்போ பூமிக்குரிய செழிப்பை மட்டும் பேசி பேசி பேசி, பூமியில ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் பேசி பேசி பரலோகத்தை இழந்துவிடக் கூடாது. அதனாலதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எந்த ஆசீர்வாதமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். உயர வானம் என்று சொன்ன போது ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹெவன், ஹெவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெவன் என்று சொன்னால் சொர்க்கத்தை குறிக்கிறது, பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய நன்மையும் கர்த்தர் நமக்கு தருவார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார். கீழே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார். 2 ஆசீர்வாதமும் நமக்கு வேணும், 2யுமே நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். 2 ஆசீர்வாதத்தோடு தான் இந்த உலகத்துல என்ன செய்யணும், வாழணும். பரலோகத்தையும் விட்டுறக்கூடாது, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும். பரலோக ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் என்று நம்ம நினைக்கலாம், எந்த சந்தேகமும் இல்லை. பரலோக ஆசீர்வாதம் இருந்தா பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தானா என்ன செஞ்சிடும், வரும். அதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்,
கூட கொடுத்துருவார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை என்ன செய்வாரு? தருவார். நல்ல வேலையை தருவார், நல்ல ஞானத்தை தருவார். ஞானம் இருந்தாலே போதும். வருகிற வருமானம் அது 300 இருந்தாலும் 200 இருந்தாலும் ஞானம் இருந்தா போதும். அதிலே மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. நிறைய பேரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்த உடனே ஆவிக்குரியதை என்ன செஞ்சிருந்தாங்க? இழந்துருந்தாங்க. ஆவிக்குரிய நன்மையை விட்டுட்டு என்ன செஞ்சிருந்தாங்க? போயிருந்தாங்க. நிறைய பேரை பார்க்கிறோம். ஆவிக்குரிய நன்மை, குழந்தை வேணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை கிடைச்ச உடனே அந்த குழந்தையினாலதான் ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியல? வர முடியல. நல்ல தொழில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆண்டவர் நல்ல தொழில வேலையை கொடுத்துருவாரு. கடைசி இந்த வேலையினால தொழில்னால ஆலயத்துக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? ரெஸ்டே கிடையாது. ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியல? வர முடியலன்னு சொல்லுகிறதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம். சிலருக்கு நல்ல வாகனம் கர்த்தர் கொடுத்துருவார், நல்ல காரை கொடுத்துருவாரு, நல்ல அதன் மூலமாய் நல்ல வருமானம் வரும். கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாகிலும் வந்ததுன்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கும்? போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்படி நிறைய பேரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசீர்வாதம் வர 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 அதை விட்டு, தேவனை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மையும் ஆவிக்குரிய நன்மையும் நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரிடத்துல தினமும் நீங்க எழும்பின உடனே, ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு பரலோக நன்மையை எனக்கு தாங்க, பரலோக ஆசீர்வாதத்தை தாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தாங்க, பூமிக்குரிய நன்மையும் நீங்க எனக்கு என்ன செய்யணும்? தரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல காலையில எழும்பி என்ன செய்யுங்க? கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதா இருக்கிறதா. காலைதோறும் எப்படி இருக்கான்? புதுசா இருக்கு. அப்போ பகல்ல எல்லாம் பழசா, அல்ல நான் முந்தானத்து நேத்தைக்கெல்லாம் பழசா கிடையாது. அந்த நாளுக்குரிய கிருபை காலையில தான் புதிய கிருபை, இன்னைக்குரிய கிருபை. நேத்தைக்குள்ள வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், இன்னைக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யும்? கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அப்ப இன்னைக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற கிருபையை ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவார். இன்னைக்கு சில பிரச்சனை வழியா கூட நம்ம கடந்து செல்ல வேண்டி இருக்கலாம். அப்பனா அதற்கு ஏற்ற கிருபையை ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவார். அது காலையில தான் என்ன செய்யும்? கிடைக்கும். வெயில் ஏறின உடனே என்ன செய்யாது? கிடைக்காது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை என்ன செய்யும்? புதிதாயிருக்கும். முடிந்த அளவுக்கு 5 மணிக்கு மேல நம்ம தூங்குறத என்ன செஞ்சிடலாம்? தவிர்த்தான் நலமா இருக்கும். 5 மணிக்கு மேல எந்த தெய்வ பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டாம்? தூங்கக்கூடாது. அதைத்தான் கர்த்தரும் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். தூங்கக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன? அப்ப முழிச்சுக்கிட்டே படுத்து கிடக்கிறதா இல்ல. எழும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தெய்வ பிள்ளைகள் 5 மணிக்கு, நீங்க 4 மணிக்கு எழும்பினாலும் சந்தோஷம், 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணாலும் சந்தோஷம். 5 மணிக்கு மேல நம்ம ஒரு நாள் என்ன செய்திட வேண்டாம்? தூங்கிட வேண்டாம். தெய்வ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தூங்கினா கொஞ்ச நேரம் என்ன செஞ்சுக்கோங்க? ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 5 மணிக்கு எழும்பி, இல்லைன்னா 4 மணிக்கு எழும்பி தேவனிடத்திலிருந்து என்ன செஞ்சிடணும்? கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கிருபை. ஏன்னா அந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகம், பிரச்சனை நிறைந்த உலகம். எங்க திரும்பினாலும் என்ன செய்யும்? பிரச்சனை நிறைந்த உலகத்தில் ஆண்டவருடைய கிருபை இல்லைனா, அவருடைய நன்மை இல்லைனா, அவருடைய ஆசீர்வாதம் இல்லைனா, அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைனா, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால நமக்கு சந்தோஷமே என்ன செய்யாது? இருக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தாதான் பூமிக்குரிய நன்மை இல்லைனாலும் சந்தோஷமா என்ன செய்யலாம்? வாழலாம். பூமிக்குரிய நன்மைனா என்ன? அன்னன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருவார். நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் 15:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டா. இன்னைக்கு நீதிமானுடைய வீட்டில தான் அதிக பொக்கிஷம் என்ன செய்யும்? இருக்கும். நம்ம நீதிமானாய் வாழ வாழ வாழ, உண்மையாய் வாழ வாழ வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? வந்து கொண்டேதான் இருக்கும். ஆண்டவர் நம்மை கைவிடவே என்ன செய்ய மாட்டார்?
மாட்டார். வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வீட்டில தான் அதிக பொக்கிஷம் இருக்குமா. அப்ப கவனமா என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம வீட்டுலதான் அதிகம் பொக்கிஷம் இருக்குன்னா வீடையும் கொஞ்சம் அதிகமா என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்மகிட்ட பொக்கிஷம் இருக்கும்போது யாரு என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கிட்டு போயிடக்கூடாது. அப்ப வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்குமா. துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ என்னது இருக்கும், துன்பம் தான் இருக்குமா. துன்மார்க்கனாய் ஒரு மனுஷன் வாழ்ந்து எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி அவனுக்கு என்ன இருக்கும், துன்பம் தான் இருக்கும். ஆனா நீதிமானுடைய வீட்டிலேயோ நீதிமானுடைய சிரசின் மேலேயோ ஆசீர்வாதம் தங்கும். அப்ப தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு நன்மையானதை தரணும்னு சொன்னா ரெண்டு விதமான நன்மை. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் பிடித்துக் கொள்ளணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன, ரட்சிக்கப்படுதல், மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் எடுக்கிறது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுதல், பரிசுத்தமாய் வாழுதல், நீதியாய் வாழுதல், நேர்மையாய் வாழுதல், சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதான ஒரு அனுபவம். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ பூமிக்குரிய நன்மைன்னா உலகத்துல வாழ தேவையான எல்லா வசதிகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். அதுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நமக்கு வாழ தேவையான வசதி. இந்த உலகத்துல நமக்கு வாழ தேவை என்ன, உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க வீடு. இதுதான் நமக்கு வாழ தேவையான வசதிகள், அன்றன்றைக்குரிய தேவைகள். இதை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். ஏன்னா வேதம் கற்றுக் கொடுக்கிறது அவர் நன்மையானதை நமக்கு தருகிறவர். நீதிமானாய் இந்த உலகத்துல வாழ 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 நீங்க ஆரம்பிக்கிற போது தேவன் உங்க வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். பொக்கிஷம் எல்லாம் நம்மகிட்ட தான் என்ன செய்யும், இருக்கும். நீதிமானுடைய வீட்டில எல்லா ஆசீர்வாதமும் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் துன்மார்க்கனுடைய வருமானத்திலே துன்பம் தான் என்ன செய்யும், இருக்கும். துன்மார்க்கன் நீங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய வசதி உள்ள குடும்பங்கள்ல பாருங்க, இந்த துன்பத்தோட தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. நிறைய பணக்கார குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அங்க துன்பம், வேதனை, வருத்தம் என்ன செய்யும், இருக்கும். நிறைய பணக்காரருடைய குடும்பத்துல அங்க ஆசீர்வாதமே இல்லை, சமாதானமே என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அவன் துன்மார்க்கமாய் வாழுவார்கள். துன்மார்க்கமாய் வாழுகிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமே என்ன செய்யாது, இருக்காது. சரி, அப்ப நன்மை எங்க இருந்து வருகிறது, நன்மை எங்க இருந்து வருகிறது அப்படின்னு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு எழுதினதான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை எங்கிருந்து வருகிறது. நம்முடைய தெய்வம் முதல்ல நன்மையை கொடுக்கிறவர். என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் ரெண்டு நன்மை, ரெண்டு ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ரெண்டு பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும். சிலர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து யோசிக்கிறதில்லை. பரலோகத்தை குறித்த சிந்தை இல்லாத மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். நன்மை எங்கிருந்து வருகிறது, வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நன்மையான எந்த காரியமும், நன்மையான எந்த ஆசீர்வாதமும் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தர் நீதிமானையோ ஆசீர்வதிக்கிறவர், நீதிமானை தேவன் உயர்த்துகிறவர். நீதிமான்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அப்ப நன்மை எங்கிருந்து வருகிறது? இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவோ சம்பாதிக்கிறார்கள், எவ்வளவோ பணங்கள் வருகிறது, எவ்வளவோ பணம் மாசத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வருகிறது, ஆனா ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கொஞ்சம் வருமானம் வந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அதுல வீணான செலவு வராது, அதுல மீதம் எடுக்க முடியும். தேவையில்லாத செலவுகள் என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் ஆசீர்வதித்தால், நம்முடைய கையின் கிரியங்களை ஆசீர்வதித்தால் நம்முடைய கரத்துல மீத பணம் என்ன செய்யும்,
இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வருமானத்துக்கு அதிகமாய் செலவு பண்றோம்னா அங்க ஆசீர்வாதம் இல்லை. அப்ப நம்ம தான் தவறு பண்ணுகிறோம், எங்கேயோ தவறு பண்ணி இருக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து நம்ம சரியாய் வாழ்வதற்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதம் இல்லாம என்ன செய்யாது? போகாது. அப்ப தேவன் ஒரு மனிதனை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், தேவன் உயர்த்தணும், தேவன் மேன்மைப்படுத்தணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்யுமா? தரும். அதுல வேதனை என்ன செய்யாது? இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்தாருன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது கர்த்தர் தந்தார் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து தான் எல்லாம் இறங்கி வருகிறது. அந்த ஆசீர்வாதத்துல தான் நமக்கு வருத்தம் இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது. அங்கதான் ஐஸ்வர்யம் வரும், அங்கதான் வேதனையே இருக்காது. ஆண்டவர் தரலனா அந்த ஐஸ்வர்யமோ, அது பணமோ, பொருளோ, பொண்ணோ, வெள்ளியோ, அங்க வேதனை தான் இருக்கும், அங்க சண்டை தான் இருக்கும், அங்க பிரச்சனை தான் என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தர் தந்தா, கர்த்தர் நன்மையானதை கொடுத்தாங்க, எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா வேதம் கற்றுக் கொடுக்கிறது எல்லாமே பரத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது, பரமண்டலங்கள்ல சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயே என்ன செய்யப்படுவதாக, உடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும். அதற்கு உதாரணமாய் நீங்க யாக்கோபை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், யாக்கோபுக்கு ஒரு குறைவும் என்ன செய்யல? இல்ல. யாக்கோபை நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இங்க இருந்து போகும்போது, மாமனார் வீட்டுக்கு போகும்போது கோலும் கையுமாய் என்ன செய்தாரு? புறப்பட்டு போகிறார். ஆனா திரும்ப வரும்போது அவருக்கு எல்லாமே என்ன செய்து இருக்கிறது? வெறுமையாய் போனவன் இரு பரிவாரங்களை உடையவனாய் வருகிறான். இரு பரிவாரம்னா நிறைய ஆசீர்வாதத்தோடு வருகிறான். யோபுவை முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். ஆனா இந்த யாக்கோபு சொல்லுகிறான், தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் குறைவு இருந்தது? ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே இருந்தது. ஆடு, மாடு, பிள்ளைகள், மனைவி, எல்லாம், வேலைக்காரர்கள், வேலைக்காரி எல்லாம் இருந்தது. ஆனா அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன்? விடமாட்டேன். எல்லாமே இருந்து, நிறைய பேர் அப்படிதான், பூமிக்குரிய நன்மை எல்லாமே இருந்துருச்சு, நிறைய இதுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நினைக்கிறோம். இல்ல, யாக்கோபு தெய்வ சமூகத்தில் அவர் பொழுது விடிய போதுப்பா என்ன விடுன்னு சொன்னாலும், இல்ல இல்ல நீர் என்னை ஆசீர்வதிச்சுட்டு என்ன செய்யும்? போறோம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்துட்டு போங்க, என்னை ஆசீர்வதிக்கலாம் உங்க விடவே மாட்டாது. எத்தனை மணி நேரம் ஆனாலும், எவ்வளவு நாள் ஆனாலும், விடிஞ்சாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. எனக்கு தேவை ஆசீர்வாதம். அவன் எந்த ஆசீர்வாதத்தை கேட்டான்? பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பரலோக நன்மையை அவன் எதிர்பார்த்தான். தேவன் ஆசீர்வதிக்கணும். இது மாமனார் வீட்டிலிருந்து வேலை செஞ்சு கொண்டு வந்ததா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தாதான் அவன் ஜீவனோட என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இல்ல, நாங்க சகோதரன் வருகிறான், அவன் இவனை கொண்டு விடுவான் என்கிற பயம் அவனுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால் அவன் தன் சகோதரனை ஏமாற்றி தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அதனால இவன் பயத்தோடு மாமனார் வீட்டுக்கு போகிறான். திரும்பியும் அதே சகோதரன் என்னை கொண்டு விடுவானோ என்கிற பயத்திலே இவன் வரும்போது வனாந்தரத்துல எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனித்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். தேவனுடைய பாதத்துல கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன்? விடமாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில பரலோக ஆசீர்வாதத்தை நீங்க வாஞ்சிக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு? தந்துருவாரு. பரலோக நன்மை வேணும். இந்த யாக்கோபுக்கு பூமிக்குரிய நன்மை எல்லாமே இருந்தது, ஆனால் பரலோக நன்மை அவனுக்கு இல்லாததினால தேவ சமூகத்துல அவன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சம்பவம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே நீங்க பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி
அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிற அந்த புருஷன், நான் போகட்டும், பொழுது விடுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய ஆசீர்வாதம் தான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் நமக்கு வேதனையே இருக்காது. இவனுக்கு யாக்கோபுக்கு எல்லா நன்மையும் இருந்தது, அவனுக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை, எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது. ஆனா ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க, அந்த புருஷனிடத்துல சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, அவனை தேவன் அவனுடைய பெயரை மாற்றினார், அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு எல்லா நன்மையும் இருக்குன்னு அசால்ட்டா இருந்துட வேண்டாம். பரலோக நன்மையை நம்ம ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தந்துட்டார், எனக்கு ஒரு குறைவு இல்லை, சந்தோஷம், நல்லது. ஆனால் பரலோக ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும்? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், பரலோகத்திலிருந்து என்ன செய்யணும்? இறங்கி வரணும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் தான் நமக்கு நன்மையை கொடுக்கணும். பூமிக்குரிய நன்மை இருந்தும் இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவருடைய வாழ்க்கை நித்தம் நித்தம் வேதனையா இருக்கிறது. எப்பொழுது பொழுது விடியும் என்று இருக்கிறார்கள், எப்பொழுது இரவு வரும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் பரலோக நன்மை. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் என்ன செய்யும்? இருக்கும். பொக்கிஷம்னா 10 கிலோ தங்கம், 20 கிலோ வெள்ளி, அதை மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் பொக்கிஷம்னா 10 லட்சம் ரூபா வீட்டில் இருக்கணும், இவ்வளவு இருக்கணும், அதெல்லாம் அல்ல. அதுவும் நமக்கு ஆசீர்வாதம் தான். அது கர்த்தர் நமக்கு தர பெற்றுக்கொள்ளுவோம். பூமிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய நன்மை வேணும். எல்லாமே இருந்து சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கை சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கை சமாதானமே இல்லை, ஏன் வாழ்றேன்னு எனக்கே என்ன செய்யல தெரியல, கடவுள் ஏன் என்ன இந்த உலகத்துல படைச்சார் என்கிற கேள்வியோடு வாழ்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், எல்லாமே இருந்தும் பரலோக ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம வெறுமையான அனுபவம் உடைய தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆனால் பரலோக ஆசீர்வாதம் வேண்டும் என்று வேதம் சொல்லுது. மிக 6:8 சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அறிவித்திருக்கிறார். மனுஷனை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நன்மை இன்னதுன்னு உனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிவிச்சிட்டார். நன்மை என்னதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு பைபிள்லே நமக்கு சொல்லி இருக்கிறது, எது நன்மை எது தீமை, எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகா என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். அதனால நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மைனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவ சமூகத்துல நம்ம மனத்தாழ்மையா என்ன செய்யணும்? நடக்கணுமா? நியாயம் செய்யணுமா? நீங்க நன்மையான காரியம் செய்யணும்னா எது என்று பார்த்தீங்கன்னா, 1 நியாயம் செய்யுங்க, 2 இரக்கத்தை சிநேகிங்க, 3வது உங்கள் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்க. நிறைய பேர் பெருமையா என்ன செய்வாங்க? நடப்பாங்க. நம்ம இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெருமை என்ன செஞ்சிடும்? இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மனத்தாழ்மையா என்ன செய்யணுமா? நடக்கணும். தேவ பிள்ளைகள் மனத்தாழ்மை, இதை விட வேற நன்மை ஒன்றுமே இல்லை. நன்மை என்னதென்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது உண்மைதான். ஆனால் தேவ பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா, நன்மையானதை செய்யணும்னா, தேவனுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையா என்ன செய்யணும்? நடக்கணும். தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் என்ன செய்வாராம்? கிருபையை கொடுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய தேவ பிள்ளைகள் தாழ்மையாய் நடக்கிற போது தேவனிடத்திலிருந்து கிருபை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கணும். தாழ்மைனா என்ன? எப்போதுமே அப்படியே குனிஞ்சி பணிந்து நடப்பதல்ல. நம்முடைய செயலிலே
தாழ்மை இருக்கணும். நம்முடைய செயலிலே ஒரு வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம்னா அவங்கள விட நமக்கு என்ன செய்யணும்? ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவங்களுடைய பேச்சை விட நம்முடைய பேச்சு என்ன செய்யணும்? வித்தியாசம் இருக்கணும். அவங்களுடைய நடக்கையை விட நம்முடைய நடக்கையில வித்தியாசம். அவங்க ட்ரெஸ் போடுறது போல நமக்கும் அதுல ஒரு வித்தியாசம் வேணும். அவங்களுக்கு நம்ம எல்லாத்துலயும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆடையில வித்தியாசம் வேணும், நம்முடைய பேச்சில, நம்முடைய செயலில, நடக்கையில, நம்முடைய பார்வையில, இப்படி எல்லாவற்றிலேயும் தேவ பிள்ளைகள் வித்தியாசமாய் அவர்களை விட, உலகத்தின் மனிதர்களை விட நாம் வித்தியாசமாய் என்ன செய்யணும்? வாழணும். இதுதான் தேவ சமூகத்துல மனத்தாழ்மையா நடப்பதற்கு சமமாய் இருக்கிறது. வேற ஒன்றையும் ஆண்டவர் உங்களிடத்துல என்ன செய்யல? கேட்கல. நன்மை எதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த நன்மையை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. கர்த்தர் நன்மையானதை தருகிறவர், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நன்மை எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ளணும். பரலோகத்திலிருந்து நன்மை வருகிறது. இந்த நன்மை என்ன நன்மை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மை. இந்த ரெண்டு நன்மையும் நாம் பெற்று இந்த உலகத்துல வாழணும். நீதிமானாய் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷத்தை கர்த்தர் தருவார், அதிக ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையினால் நிரப்புவார். துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையும் இருக்காது, அவனுக்கு சமாதானமும் இருக்காது. அவனுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அவனுக்கு போதாது. துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ அங்க துன்பம் தான் என்ன செய்யும்? இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் விரும்பவில்லை. துன்மார்க்கமாய் வாழுவதற்கும் கர்த்தர் விரும்பவில்லை. நீதிமானாய் வாழணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதத்திலே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்தெந்த விஷயத்திலாம் நீதிமானாய் இல்லையோ அதிலே நான் நீதிமானாய் வாழணும். நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்கப்பா, பொக்கிஷம் உண்டு என்று சொன்னீங்க. எங்க குடும்பத்தை, எங்களுடைய வீட்டை நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரட்டும். உலகத்தில் அந்த மனிதன் ஆசீர்வதித்தான், இந்த மனிதன் ஆசீர்வதித்தான் நம்ம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்னாலதான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லிடக்கூடாது. நான் கொடுத்ததுனாலதான் இவன் நல்லா இருக்கான்னு சொல்லக்கூடாது. கர்த்தரே நம்மை ஆசீர்வதித்தார், தேவனே நம்மை ஆசீர்வதித்தார் என்று என்ன செய்யணும்? சொல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கொண்டு போக வேண்டும். மனுஷனே நன்மை இன்னதென்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டாரு. அந்த நன்மையை நாம் பெற்று அவருக்கென்று வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே தெய்வ சமூகத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நன்மையானதை தருவார். கொஞ்சம் பகுதியை தான் நம்ம தியானித்திருக்கிறோம். நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்க எனக்கு நன்மையை செய்யணும். இதுவரைக்கும் நான் தீமையை அனுபவித்திருக்கிறேன், இதுவரைக்கும் நான் கண்ணீரிலே வாழ்ந்திருக்கிறேன். இந்த மாதத்துல, இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தணும். ஆமென் ஆமென். வரக்கூடிய நாட்கள்ல எங்களை நடத்தணும். எங்களுடைய வாழ்க்கையில நன்மை குறைபடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைபடாது. தேவன் நம்மை நன்மையினால் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் பலனை கொடுக்கும். நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் என்னைக்கினாலும் சரி இந்த தேசத்தில நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு நாம் அநேகரால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஒரு நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாட்கள் வரும். அந்த நாளிலே தேவன் நம்மை நன்மையினால் நிரப்புகிற போது உலகம் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரை நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துங்கப்பா. அவர்களுக்கு எதிலெல்லாம் நன்மை இல்லாமல் இருக்கிறதோ அதிலெல்லாம் நன்மை உண்டாகட்டும், அதிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தீமையை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமை வரக்கூடாது. நன்மையா எல்லா காரியங்களையும் செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. ஆமென் 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 ஆமென்.